ஹாய் guys, நான் திரும்ப வெல்கம் டு ரேபிடியா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரி சாப்டர் 2 அதாவது நேஷனலிசம் இன் இந்தியா தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனலிசம் இன் யூரோப்பை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நேஷனலிசம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுங்கிறத அதை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா யூரோப்பில் பார்க்குறப்போ நமக்கு வந்து நேஷன் ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேஷனலிசமாக இருந்துச்சு. ஆனால் அதுவே இந்தியான்னு வர்றப்போ நமக்கு வந்து அது எப்படி மாறுச்சுன்னா நமக்கு கொலோனிசம் வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணுறது தான் நமக்கு வந்து நேஷனலிசமாக இருந்துச்சு. ஸோ க்ரோத் ஆஃப் மாடர்ன் நேஷனலிசம் இஸ் இன்டிபெண்டன்ட்லி கனெக்டட் டு த ஆன்டி கொலோனியல் மூமெண்ட். ஸோ நமக்குன்னு நேஷனலிசம்னு சொல்லணும் நம்ம இண்டிபெண்ட் மூமெண்ட் தான் நம்ம வந்து சொல்ல முடியும், அதாவது ஆன்டி கொலோனியல் மூமெண்ட். ஸோ அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொலோனியலிசமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிராக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷனலிசமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா the sense of being oppressed under colonialism provided a shared bond that tied many different groups together. ஸோ இந்தமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நம்ம ஒரு கொலோனியலிசம்க்கு இல்லை மாட்டிக்கின்னு இருக்கோம், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்ரெஸ் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக சேர்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து நமக்கு வந்து நேஷனலிசம் மூமெண்ட்டாக இருந்துச்சு. The Congress under Mahatma Gandhi tried to force these groups together with one movement, but the unity did not emerge without conflict. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மூலயமா வந்து இந்த குரூப்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து ஒரு மூமெண்ட்டை ஃபார்ஜ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதாவது எல்லாம் வந்து ஒன்று சேர்றது கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் நடக்கலை. இன் ஏர்லி டெக்ஸ்ட் புக். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் இந்தியாவில் இந்த கொஞ்சம் நேஷனலிசம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போனா 1920 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நடந்துச்சு, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமேஜினேஷன் ஆஃப் பீப்புள், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எப்படி பார்த்தாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன காமிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், கிலாஃபத் அண்ட் நான் கோஆப்ரேஷன். ஸோ இயர் ஆஃப் 1919. ஸோ நேஷனலிசம் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ நிறைய சோஷியல் குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ஸ்ட்ரகிளில் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கிறத பார்க்கலாம். இப்போது இம்பேக்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு நடக்க போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வார் கிரியேட்டட் அ நியூ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். இட் லெட் டு ஹியூஜ் இன்க்ரீஸ் இன் டிஃப்ரெண்ட் expenditure which was financed by war loans and increased taxes. Custom duties were raised and income tax introduced. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கொலோனியலிசமில் வந்து இது பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷ் இருந்ததுங்கிறது தெரியும். ஸோ அவங்களுக்கு நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரிசோர்ஸாக இருந்தோம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னாலே நமக்கு வந்து வார் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமாகும். அந்த வெப்பன்ஸாக இருக்கட்டும், சோல்ஜர்ஸ்க்கு சேலரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் நிறைய டேக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கஸ்டம் டியூட்டிஸை வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணுறாங்க, அப்புறம் இன்கம் டேக்ஸை அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. த்ரூ த வார் இயர்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 1913 to 1918, அதாவது ஒரு 5 வருஷம் கேப்பில் எல்லா ப்ரைஸும் வந்து 2 மடங்காக மாறிடுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 kg ஆஃப் ரைஸ் 50 rupeesனு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்கன்னா இதுவே 5 வருஷம் கழிச்சு அது 100 rupees மாறிச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஹார்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா காமன் பீப்புளுக்கு இருந்துச்சு. ஸோ வில்லேஜஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சோல்ஜர்ஸாக வந்து யாராவது ஒரு வீட்டிலேருந்து இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜராக வந்து தான் ஆகணும். ஸோ ஃபோர்ஸ்டு கான்ஸ்கிரிப்ஷன் இன்டு ஆர்மி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நடக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து முன்னாடியே பார்த்துருப்போம். நெப்போலியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணதுனால தான் நிறைய பேருக்கு வந்து அவர் மேலே இருந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கும், அவர் மேலே இருந்த ஒரு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்டிலிட்டியாக மாறி இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் இன்டு ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது வந்து டென்ஷன் படுத்துகிற ஒரு விதம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு in 1918 to 1919 and 1920 to 21 crops failed in many parts of India. ஸோ 1918 to 1919 20 to 21 கிராப்ஸ் வந்து பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிராப்ஸ் ஃபெயில் ஆகுதுன்னா ஃபுட் ஷார்ட்டேஜஸ் இருக்கும். ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா எபிடமிக், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸா எபிடமிக்னால் நம்ம எக்ஸாம்பிளுக்கு கொரோனா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸா எபிடமிக் வந்து நடக்குது. ஸோ அதனால் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா சாகுறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோனா சென்சஸ் 1921 படி 12 to 13 million people, அதாவது 12 to 13 million பீப்புளெலாம் எவ்வளோன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமைன்ஸாலேயும் எபிடமிக்னாலேயும் செத்துருக்காங்க.
ஸோ பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளோட ஹார்ட்ஷிப்லாம் வார் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அதுதான் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ மோட் ஆஃப் ஸ்ட்ரகிளை பற்றி அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. தி ஐடியா ஆஃப் சத்தியகிரகா. ஸோ மகாத்மா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1915 வந்து இந்தியாவுக்கு வராரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ரேசிஸ்ட் ரெஜிம் ஓட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காரு. எப்படின்னா ஒரு நோவல் மெத்தட் ஆஃப் மாஸ் அஜிடேஷன் விச் ஹி கால்டு சத்தியகிரகா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் வைலன்ஸ். ஸோ நான் வைலன்ஸ்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஹிம்சைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருனா அவர் வந்து முன்னாடியே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த மெத்தடால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் அஜிடேஷன் அதாவது இந்த மெத்தட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. அங்கே எதுக்குன்னா ரேசிஸ்ட் ரெஜிம் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கேஸ்ட் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கோ அதுவே வந்து நீங்கள் நார்த் யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும் சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ரேசிசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஸ்கின் கலரை வச்சு. த ஐடியாஸ் ஆஃப் சத்தியகிரகா எம்பசைஸ் த பவர் ஆஃப் ட்ரூத் அண்ட் நீட் டு சர்ச் ஃபார் ட்ரூத். ஸோ அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து ஐடியா ஆஃப் சத்தியகிரகா என்னென்னா ட்ரூத்தோட பவரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரூத்தை வந்து தேடக்கூடிய அந்த சர்ச்சு தான் நமக்கு வந்து ஐடியா ஆஃப் சத்தியகிரகா. இட் சஜஸ்டட் இஃப் த காஸ் வாஸ் ட்ரூ இஃப் த ஸ்ட்ரகிள் வாஸ் அகேன்ஸ்ட் அன்ஜஸ்ட் தென் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் வாஸ் நாட் நெசசரி டு ஃபைட் த அப்ரெசர். ஸோ அது என்ன சொல்லுவாருதுன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல காஸ் வந்து ட்ரூவாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு உண்மையான காரணத்துக்காக போராடணும். அது வந்து இன்ஜஸ்டிஸுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு எதிராக வந்து இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மூணுலாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபோர்ஸே தேவையில்லை அந்த அப்ரெசரை ஃபைட் பண்ணுறதுக்கு. ஸோ வித்தவுட் சீக்கிங் வெஞ்சன்ஸ் பழி வாங்குறமோ இல்லைனா அக்ரெசிவாக இல்லாமலோ ஒரு சத்தியகிரகையால் ஒரு நான் கோஆப்ரேஷன் இல்லைனா ஒரு நான் வைலன்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண முடியும். இதான் வந்து அவர் சொல்கிறாரு. திஸ் குட் பி டன் பை அப்பீலிங் டு த கன்சர்ன்ஸ் ஆஃப் த அப்ரெசர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா people including the oppressors had to be persuaded to see the truth. ஸோ அந்த இடத்துல அப்ரெசரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூத்தை பார்க்க வைக்கணும். ஆனால் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ண வைக்கக்கூடாது. உண்மையிலே ட்ரூத்து தான். அந்த ட்ரூத்தை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவே பார்க்க வைக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து நீங்கள் இங்கே இந்த ட்ரூத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி வைலன்ஸ் மூலமாக ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பை திஸ் ட்ரிகல் truth was bound to ultimately triumph. Mahatma Gandhi believed that dharma of non-violence could unite all Indians. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஸ்ட்ரகிள் மூலியமாக மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னா நான் வைலன்ஸ் வந்து எல்லா இந்தியன்ஸையும் யுனைட் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஆஃப்டர் அரைவிங் இன் இந்தியா மகாத்மா காந்தி சக்ஸஸ்ஃபுல்லி ஆர்கனைஸ் சத்தியாகிரகா மூவ்மெண்ட் இன் வேரியஸ் பிளேஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அரைவ் ஆனதுக்கப்புறம் மகாத்மா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகா மூவ்மெண்ட்டை வேரியஸ் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறாரு. In 1917, he travelled in Champaran in Bihar to inspire the peasants to struggle against oppressive plantation system. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் சத்தியகிரகா மூமெண்ட்டை வந்து வேறு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணக்கப்புறம் 1970 அவர் சம்பாரன் போகிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ரெசிவ் பிளான்டேஷன் சிஸ்டமுக்கு எதிராக வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1970 இவர் வந்து பெசன்ட்ஸ் ஆஃப் கேடா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் ஃபெயிலியராலையும் பிளாக் எபிடமிக்னாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அண்ட் த பெசன்ட்ஸ் ஆஃப் கேடா குட் நாட் பே த ரெவன்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ராப் ஃபெயிலியரும் அந்த மாதிரி இல்லைனா வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா எபிடமிக்லாம் வந்ததுன்னா க்ராப்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெவன்யூவாக பே பண்ண முடியாது அந்த டைமில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ கலெக்ஷனை ரிலாக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் ரெவன்யூ கலெக்ஷன் வந்து பே பண்ண மாட்டோம்னு சொல்ல இந்த மாதிரி ஹார்டான டைம்ஸில் வந்து ரெவன்யூ கலெக்ஷன் வந்து நிறுத்தலாம். ஸோ எங்களுக்கு சூழ்நிலை சரியானதுக்கப்புறம் நாங்கள் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறோம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுவே 1918 வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜி எங்கே போகிறாருன்னா அகமதாபாத்துக்கு போகிறாரு. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் மில் ஒர்க்கர்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா சத்தியகிரகா மூமெண்ட் வந்து நடத்த. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரவுலட் ஆக்ட் இருக்கும். ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரவுலட் ஆக்டோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிலாஃபத் மூமெண்ட் அப்புறம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.